ஹை விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்பளத்தை வச்சு சமோசா செஞ்சு காட்ட போகிறேன். பொதுவாக எல்லோரும் மைதா மாவில் தான் சமோசா செய்வாங்க. நான் அப்பளத்தில் செய்கிறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் அதை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அது கூடவே கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அது அந்த எண்ணெயிலே வேகணும். நான் தண்ணி கூட ஊற்றி வேக வைக்கல. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அது கூடவே வேக வச்ச சோயாபீன்ஸையும் சேர்த்து போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அது கூடவே பட்டாணியும் போடலாம். போட்டு அதை நல்லா வதக்குங்க. அது நல்லா வேகணும். அது வெந்ததுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகா பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா வதக்குங்க. ஏன்னா இது இந்த எண்ணெயில் வேகிறது தான். இது சரியாக வேகலைன்னா அப்புறம் நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் கொஞ்சம் அது ரொம்ப நேரம் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அது நல்லா நேரப்பட நல்லா வதக்கி அது எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணும். அது சூடாகிறதுக்குள்ளே இங்கே நம்ம அப்பளத்தை ரெடி பண்ணலாம். அப்பளத்தை நம்ம அப்படியே மடக்கி போட முடியாது, உடஞ்சி போகும். அதனால் அதை ஒரு தண்ணியில் போடுங்க. போட்டு ஒரு செகண்ட் அதில் ஊற விடுங்க. அது கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் தன்மை போன உடனே அதை எடுத்து அதுக்குள்ளே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு அந்த காய்கறி கலவையையும் வச்சுட்டு அது ஓரத்தில் அரிசி மாவை கொஞ்சம் நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி அதை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி அதை அந்த ஓரம் ஃபுல்லாக தடவி அதை இப்படி மடித்து சமோசா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போடுங்க. அதை நீங்கள் நல்லா வேக விடணும். இது உடனே கருகிரும். ஏன்னா அப்பளம் போட்டோடனே கருகிரும் உங்களுக்கு. அதனால் இதை நீங்கள் முழுக்க சிம்மில் வச்சு தான் செய்யணும். அப்போனா தான் அது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், அதே நேரத்தில் கருகாமையும் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகணும். ப்ரௌனாக ஆன உடனே அதை திருப்பி போடுங்க. இப்படி ஒன்றா போட்டு பார்த்து பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க. ஏன்னா இது போட்ட உடனே கருகிரும். அதனால் பார்த்து பக்கத்துலேயே இருந்து ஸ்லிம்லேயே வச்சு ஒன்றா போட்டு அது வெந்ததுக்கப்புறம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாலுமே சமோசா இப்படி ஒரு சமோசா நானே சாப்பிட்டதில்லை இது வரைக்கும். அவ்வளோ அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.